Welcome back to our 48th online class for 5th standard mathematics, chapter 8, multiplication and division of a fractions. Problems based on real life situation. அதாவது நம்மளோட லைஃப் சிச்சுவேஷனில் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 10. A teapot contains 4/7 liter of tea. The tea is poured equally into 8 cups. ஒரு டீபாட் தெரியும் இல்லையா, அந்த டீபாட்டில் 4/7 லிட்டர் ஆஃப் டீ வந்து இருக்குது. நாம் அதில் இருக்கக்கூடிய டீயை 8 கப்ஸில் ஈக்குவலாக ஊற்றுறாங்க. போடுனா ஊற்றுறது, ஓகேவா? ஹவு மச் டீ இஸ் தேர் இன் ஈச் கப். அப்போ ஒவ்வொரு கப்லையும் எவ்வளவு டீ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சிம்பிள் ப்ராப்ளமாக இதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நமக்கு இருக்கிறது எல்லாமே இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டல் லிட்டர்ஸ் ஆஃப் டீ, மொத்தம் எவ்வளவு லிட்டர் ஆஃப் டீ இருக்குன்னா 4/7 ஆஃப் த லிட்டர், ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கப்ஸ் டு பி போர்ட் ஈக்குவலி, எத்தனை கப்பில் ஈக்குவலாக போர்ட் பண்ணுறோம்? 8 கப்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த 4/7 8ஆல் டிவைட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போது லிட்டர்ஸ் ஆஃப் டீ இன் ஈச் கப், ஒவ்வொரு கப்பில் எவ்வளோ டீ இருக்குன்னு தெரியணும்னா 4/7 டிவைடட் பை 8. நமக்கு ஆல்ரெடி டிவிஷன் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் பார்த்துருக்கோம். ஃப்ராக்ஷனில் டிவிஷனை டைரெக்டாக பண்ண முடியாது, அதை மல்டிப்ளை மோடுக்கு மாற்றிட்டு தான் நம்ம பண்ணணும், அப்படி தானேம்மா? அப்போ 4/7 இந்த டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவைசர், இந்த டிவைசரோட ரெசிப்ரோக்கல். ஆக்சுவலாக இது 8, வெறும் 8னா அது 8/1 இருக்கிறதா அர்த்தம். அதோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1/8 அப்படின்னு மாற்றணும். இப்போ பாருங்கள், க்ராஸாக நம்ம டிவைட் பண்ணலாம் இல்லையா? 1 4 is 4, 2 4 is 8 கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இங்கே 1 × 1 1ன்னு இருக்குது, 7 2s are 14. ஸோ 1/14 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டீ இன் ஈச் கப், ஒவ்வொரு கப்லையும் 1/14 ஆஃப் த லிட்டர் டீ வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் செல்ஃப் ப்ராக்டிஸ் 8Bல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். How many pieces each 3/5 meter long may be cut from a rope 3 4 meter long. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் ரோப் இருக்குது. இந்த ரோப்பை ஸ்மால் பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த ரோப்பை ஸ்மால் பீசஸ் தான். எவ்வளோ லென்த்தில் கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 3/5 மீட்டர் லாங் வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ 3 4/5 மீட்டர் லாங் இருக்கக்கூடிய இந்த ரோப்பை 3/5 மீட்டர் மட்டும் லாங் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணால் எத்தனை பீசஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின். செல்ஃப் ப்ராக்டிஸ் 8Bல ஃபர்ஸ்ட் ஒன்னோட சொல்யூஷன், ஓகேங்களா? டோட்டல் லென்த் ஆஃப் த ரோப் வந்து 3 4/5 மீட்டர். லென்த் ஆஃப் ஈச் ரோப், ஒவ்வொரு ரோப்போட லென்த், அதாவது நம்ம கட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரோப்போட லென்த் எவ்வளோனா 3/5 மீட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 4/5 டிவைடட் பை 3/5ன்னு போட்டுடலாமா? ஸோ இது ஒரு மிக்சடு நம்பர். இந்த மிக்சடு நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 3 4/5 மீட்டரை 3/5 மீட்டரால் என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த 3வும் இந்த 5ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 5s are 15. 15 plus 4 19/5. இப்படி தான் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் ஃப்ராக்ஷனில் பாசிபிள் கிடையாது. ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ மாற்றிட்டோன்னா அதுக்கடுத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த டிவைசர், இதோட ரெசிப்ரோக்கலை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ 3/5ங்கிறது 5/3 அப்படின்னு மாறிக்கும். இப்போ பாருங்கள், இந்த 5ம் இந்த 5ம் 5th டேபிளால் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் 19/3ன்னு இருக்கும். இது எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது. ஸோ நம்மளோட ஆன்சர் 19/3. அண்ட் திஸ் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இன்டு a mixed number, okay? So now we are going to divide this 19/3. 6 3s are 18. So 19 minus 18, we have the remainder as 1. So now we are going to write it in the mixed number form. So 6 the quotient and 1 the remainder, by 3 the divisor, okay? So 6 1/3 pieces we can got, okay? So there are 6 pieces of rope. 6 1/3 pieces of rope of each 3/5 meter long are cut from 3 4/5 meter long. அதாவது இதில் வந்து 6 1/3 பீசஸ்னால் எத்தனைனா 6 முழு பீசஸ் கிடைக்கும், சரியா? ஃபுல் பீசஸ், அதாவது 3/5 மீட்டர் லென்த்தில் 6 பீஸ் ஃபுல்லாக கிடைக்கும். அந்த பேலன்ஸ் இருக்கிறதுல அந்த 3/5 மீட்டர் இருக்காது, அதில் எவ்வளோ தான் இருக்கும், 1/3 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுவும் மிச்சம் கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்.
Next month, third question. A sweet shop uses 3 1/7 liter of milk every day to prepare sweets. Sweets prepare பண்றதுக்காக 3 1/7 liter of milk ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்வீட் ஷாப் காரங்க யூஸ் பண்றாங்க. Find the number of days in which the shop will use 22 liters of milk. அப்போ மொத்தம் 22 liters of milk இருக்கு. ஓகேங்களா? அந்த 22 liters of milk அந்த ஸ்வீட் ஷாப் ஓனர் எத்தனை நாள் பயன்படுத்துவாங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக 10 லிட்டர் பால் இருக்குது. அந்த 10 லிட்டர் பாலை எத்தனை நாள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் 10 நாள் யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 10 லிட்டர் இருக்கும்போது 10 நாளைக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 10 1 நாள் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். ஸோ 10 days கிடச்சிது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். மேடம் பால் வம்பா போயிடாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது ஜஸ்ட் ஏ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 லிட்டர் ஆஃப் வாட்டரை 10 days நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. Now the solution for the third question. Okay, total liters of milk. மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லிட்டர் மில்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 22 liters. ஓகேவா? ஸோ லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் யூஸ்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மில்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 1/7 liters ஆஃப் மில்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் தெரியும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 22 divided by 3 1/7. இப்போ நம்மளோட டிவைசர் தான் எப்படி இருக்குது, மிக்ஸ்டு நம்பரில் இருக்குது. அப்படி தானேம்மா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 22 divided by முதல்ல இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும், டினாமினேட்டரையும் இந்த சைடில் இருக்க நம்பர், அப்போ 3 7s are 21 plus 1 22/7. ஓகேங்களா? ஸோ division is impossible in fractions, so you have to convert this division as multiplication and the divisor become the reciprocal of the divisor. Okay, so here 22/7 means we have to write 7/22. Now you look at this 22 and this 22 is cut. Okay, 122 is 22, here also 122 is 22, remaining we have the 7. So how number of days equal to 7. So 7 days we can use the 22 liters of milk. Final answer, the shop will use 22 liter of milk for 7 days. Here the second problem is homework for you, ma. Rita cut 2/3 of the ribbon equally into 6 pieces. What fraction of Rita ribbons in 1 piece? அதாவது ரித்தா வந்து 2/3 of the ribbon, ஒரு 2/3 of the ribbon வந்து 6 pieces கட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கட் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த 2/3 6ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணால் அந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஸ்டெப்ஸ் எழுதி பண்ணுங்கள். உங்களோட டெஸ்ட்டு தான் 1 mark. ஸோ நீங்கள் நோட்டில் எழுதுறது ஸ்டெப்ஸோட தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், Mansi did her homework in 3 1/5 hours. She spent the same amount of time in each of her 4 subjects. Okay, what time did she spend on each subject? அதாவது மான்சி வந்து தன்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 3 1/5 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த 3 1/5 ஹவர்ஸில் 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ எ சிம்பிள் ஆன்சர்மா. டோட்டலாக அவங்களுக்கு 3 1/5 ஹவர்ஸ், டோட்டல் ஹவர்ஸ் 3 1/5 ஹவர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? சாரி, 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் ஆன் ஈச் சப்ஜெக்ட் ஈக்குவலி, விச் இஸ் ஈக்குவல் டு 3 1/5. Now you look this fifth problem. This is also a homework sum for you, ma. Raman play tennis 6 1/4 hour a week. ஒரு வீக்ல 6 1/4 hour. ஒரு வீக்னா 7 days. ஓகேவா? அந்த 7 டேஸையும் மொத்தமாக அவங்க விளாண்டுருப்பாங்களே. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ½ an hour விளாடுவோம், இன்னொரு நாளைக்கு ½ an hour, இந்த மாதிரி நம்ம விளாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 வீக்குக்கு ஒரு டோட்டல் டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் 1 வீக்குக்கு 6 1/4 hours ராமன் வந்து விளாடுறாங்க. இஃப் ஹி பிளேஸ் 1/4 hours each day. ஒரு நாளைக்கு அவங்க 1/4 hours அவங்க விளாடுறாங்க அப்படின்னா how many days does she play tennis each week? அப்போ 7 நாளுமே நம்ம போய் விளாடுவோம்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஒரு நாள் நமக்கு வேலை இருக்கும், விளாட முடியாது, இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்ம விளாட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் ஒரு நாளைக்கு அவங்க 1/4 hours விளாடுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் வீக், அந்த வீக்கில் மொத்தமாக எவ்வளோ ஹவர்ஸ் விளாண்டுருப்பாங்க அப்படின்னா 6 1/4 hours விளாண்டுருக்காங்க. அப்போது ஒரு வாரத்தில் அவங்க எத்தனை நாள் விளாண்டுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம், டோட்டல் ராமன் பிளே டென்னிஸ் in a week equal to 6 1/4 hours. ஓகேவா? each day he spent for playing 1/4 hours. so number of days
he played in a week equal to 6 1/4 1/4 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் 2/3 of your tank can be filled in 17 1/3 minutes. அதாவது ஒரு டேங்க், அந்த டேங்கை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா 2/3 அப்படின்னா 2/3 தான் அர்த்தம். ஒரு டேங்கை 3 பங்காக பிரிக்கிறாங்க. அந்த 3 பங்காக பிரித்ததில் 2 பங்கு நிறையிறதுக்கு 17 1/3 minutes ஆகுதான். How many minutes will be required to fill the whole tank? அப்போ whole tank fill பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6th one சொல்யூஷன்மா given என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 of the whole tank filled in 17 1/3 minutes. 3ல் 2 பங்கு நிறையிறதுக்கு 17 1/3 minutes இருக்கு. To find the minutes required to fill the whole tank, so that we divide 17 1/3 by 2/3. சரியா, 17 1/3 2/3 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க 17 1/3 டிவைடட் பை 2/3 அப்படின்னா 17 1/3 மிக்ஸ்டு நம்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 17 3s are how much மா 51 51 + 1 52 52/3 × 3. இது டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறி இருக்குது. 2/3ங்கிறது 3/2 போட்டிருக்கோம். ஸோ இந்த 2வையும் 52வையும் செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 26 2s are 52 and then இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 minutes இருக்குது. ஸோ 26 minutesல அந்த ஹோல் டேங்க்குமே என்ன ஆகிடும், ஃபில் ஆகிடும். And our next topic is fraction part of your whole number. This is our last topic in our chapter ma. Fraction part of your whole number. ஒரு whole numberல இருக்கக்கூடிய ஒரு சின்ன fraction of the partனா எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க எக்ஸாம்பிள் 11. Out of 20 watermelon in his cart. கார்ட்னா வண்டின்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டியில் 20 watermelon இருக்கு. ராஜு was able to sell only 2/5 of the watermelon. அந்த 20 watermelonல 2/5 of the watermelon தான் அவங்க வந்து செல்னா விற்க முடியுது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வாட்டர்மெலான் சோல்டு பை ராஜு. அப்போ ராஜு எவ்வளவு வாட்டர்மெலான் சோல்டு பண்ணியிருப்பாங்க, அதாவது விற்றுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளே மைண்டால் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் 20 வாட்டர்மெலான் இருக்குது சரியா, 20 வாட்டர்மெலான் இருக்குது. அவங்க எத்தனை பார்ட் ஆஃப் த வாட்டர்மெலான் தான் சோல்ட் ஆகிருக்குங்கிறாங்க, 2/5 ஆஃப் த வாட்டர்மெலான் தான். அப்போது 20 வாட்டர்மெலானா 5 பங்காக வைக்கிறாங்க. அப்போ 5 பங்குனா ஒவ்வொரு வாட்டர்மெலானில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 20யை 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 4s are 20. அப்போ 5 பங்குனா ஒரு பங்குல 4 வாட்டர்மெலான், இன்னொரு பங்குல 4 வாட்டர்மெலான், அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 4 இப்படி பிரிச்சுட்டாங்க. அப்படி தானம்மா. ஸோ இதில் 2 பங்கு தான் விற்றுருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 4 இருக்கும், அடுத்து இன்னொரு 4னா 8 வாட்டர்மெலான் ஆச்சு. ஸோ 8 வாட்டர்மெலான் தான் அவங்க வந்து விற்றுருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் வந்து அவங்க சோல்டு பண்ணவே இல்லை. ஸோ பாருங்கள் நம்மளோட ஆன்சர் பாருங்கள் 8 வாட்டர்மெலான்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இது மைண்டால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் எழுதி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வாட்டர்மெலான் 20 ஓகேவா. ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர்மெலான் சோல்டு எவ்வளவு விற்றுருக்காங்க அப்படிங்கிறது 2/5. ஸோ நம்பர் ஆஃப் வாட்டர்மெலான் சோல்டு அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா 2/5 ஆஃப் 20. இந்த 20ல் 2/5 வந்து சோல்ட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் அப்படி தானேம்மா. அப்போ 2/5 × 20னா 1 5 is 5 4 5s are 20. இப்போ பாருங்கள் 2 × 4 2 4s are 8 watermelon. ஸோ நம்பர் ஆஃப் வாட்டர்மெலான் சோல்டு பை ராஜு which is equal to 8. Okay. Example 12. In a library 1/4 of the 200 story books are fiction. How many fiction books are there in the library? அதாவது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைப்ரரியில் 200 ஸ்டோரி புக்ஸ் இருக்குது ஓகேங்களா. அந்த 200 ஸ்டோரி புக்கில் 1/4 ஆஃப் த ஸ்டோரி புக் வந்து ஃபிக்ஷன்ஸ், அதாவது அந்த ஸ்டோரியே எப்படி இருக்குன்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹவு மெனி ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ் ஆர் தேர் இன் லைப்ரரி. அப்போ லைப்ரரியில் எத்தனை ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைண்டால் என்ன பண்ணுங்க, இப்போ 200 ஸ்டோரி புக்கை எத்தனை பங்காக இங்கே வைக்கிறாங்க, 1/4னா 4 பங்காக வைக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு பங்குலையும் எத்தனை ஸ்டோரி புக் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 200 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். 200 ரூபாயை பங்காக வைக்கணும்னா 50, 100 ரூபாய்க்கு 250 ரூபாய், இன்னொரு 100 ரூபாய்க்கு 250 ரூபாய், அப்படி தான் நம்ம 4 பங்காக வச்சுட்டோம். ஸோ 50 தான் இருக்கும். 50 ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. அந்த 50 ஸ்டோரி புக்ஸில் 1/4 ஆஃப் த ஸ்டோரி புக் தான் ஃபிக்ஷன். அப்போ 4ல் ஒரு பங்குனா எத்தனை புக்ஸ் வரும், 50 புக்ஸ் தானே வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சரும் கூட ஓகேவா. ஸோ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறது. ஸோ சொல்யூஷன் டோட்டல் ஸ்டோரி புக்ஸ் இன் லைப்ரரி. லைப்ரரியில் நிறையா புக்ஸ் இருக்கும், அதில் ஸ்டோரி புக்ஸோட நம்பர் தான் கொடுத்துருக்காங்க 200 ஸ்டோரி புக்ஸ். ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து 1/4. நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படிங்கிறது 1/4 ஆஃப்
200 ஓகேங்களா. ஸோ ஆஃப்னாலே நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு 1 4 is 4, 50 4s are 200, 5 4s are 20 ஆமா அந்த 0 ஓகேவா. ஸோ 50. ஸோ நம்பர் ஆஃப் fiction books in a library equal to 50. ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம், there are 50 fiction books in our library. The most important one மா இனி அதாவது இது உங்கள் புக்கில் இல்லை. ஸோ புக்கில் இருக்கக்கூடியதை எடுத்து நான் இங்கே உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் வந்து நிறையா ஒன் வேர்ட்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 1 week equal to 7 days. 1 weekல 7 daysன்னு தெரியும். 1 score அப்படின்னா 20. 1 rupee equal to 100 paise. 1 day equal to 24 hours. இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கோங்க. 1 dozen அப்படின்னா அதில் 12 items இருக்கும். 1 meter 100 centimeter, 1 minute 60 seconds, 1 hour 60 minutes. இந்த மாதிரி இன்னும் நிறையா டைம் சம்மந்தப்பட்டதே உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படி தானேம்மா. இந்த டே மந்த்து இயரு இந்த மாதிரி கூட அவங்க கேட்கலாம். rupees 100 paise. இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 dozen equal to 12 items இருக்கலாம். 1 score equal to 20. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை சம்மில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Example 13, find here 2/5 of your score. ஒரு ஸ்கோர்னா 20 தெரியும். அந்த 20ல 2/5 அப்படிங்கிற பார்ட் எத்தனை இருக்குன்னு தெரியணும். சொல்யூஷன் 1 score equal to 20, 2/5 of the score equal to 2/5 into 20. ஸோ இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டர் கேன்சல் ஆகும். 1 5 is 5, 4 5s are 20. இப்போ 2 into 4 8 ஓகேவா. ஸோ 2/5 of your score வந்து எவ்வளவுமா 8. லாஸ்ட் ஆன்சர் இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி ப்ராப்ளம் 1/10 of your rupee. 1 rupee equal to 100 பைசேன்னு தெரியும். அப்போ 1/10 of your rupeeனா 1/10 the halfக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். rupee வந்து 100 பைசே. ஸோ 100. ஸோ இந்த 10 10s are 100, 10 பைசே ஓகே. Now self practice 8 here. First one, find D problem. 1/210 of 3000. 1/210 of 3000. அப்போ அந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. 1/210 இங்கே இருக்கட்டும். ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். 3000 அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கோங்க. முதல்ல இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. இந்த 0 ஏன் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 10th டேபிளால் இதை கேன்சல் பண்ணுறோம். 21 10s are 210. 300 10s are 3000 அப்படிங்கிறதுனால இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகுது சரிங்களா. இப்போ இது 21 இது 300. தேர்ட் டேபிளால கேன்சல் பண்ணலாமா. 7 3s are 21, 100 3s are 300. இப்போ பார்த்தீங்கன்னா 100/7 அப்படி இருக்குது. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அதை மிக்சடு நம்பராக மாற்றுறோம். 14 2/7 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் B problem okay. 3/5 of 25 kilometer which is equal to how many kilometer. இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே கிலோமீட்டரில் தான் இருக்குது. அதே கிலோமீட்டரில் தான் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 3/5 இன்ட்டு இந்த ஆஃபுக்கு இன்ட்டு 25 போட்டாச்சு. 1 5 is 5, 5 5 are 25, 5 3s are 15. அப்போ 15 கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். C ப்ராப்ளம் பாருங்கள். 1/6 of 2 hours equal to how many minutes அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஹவர்ஸில் கொடுத்ததை நம்ம எதில் கேட்குறாங்க, மினிட்ஸில் கேட்குறாங்க அப்படி தானேம்மா. அப்போது 1 hour அப்படிங்கிறது 60 minutesன்னு தெரியும். அப்போ 2 hours அப்படின்னா 2 into 60 120 minutes. அப்போ 1/6 of 2 hoursனா 1/6 into 120. ஸோ 1666 2 6 are 12. இந்த 0 சேர்ந்து கூட அப்போது 20 minutes ஆகுது. 1/6 of 2 hoursனா 20 minutes. Self practice 8F la third problem ma Dinesh school is 4 km away. He walks 2/5 of the total distance and then board the school bus. Find out the distance he walk every day to school. Dinesh வந்து 4 kilo தினேஷோட ஸ்கூல் வந்து 4 கிலோமீட்டர் அவே 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஹி வாக்ஸ் 2/5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த 4 கிலோமீட்டரில் 2/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து நடந்தே போகிறான். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் பஸ் வருது, அதில் போர்டாகி போகிறான் ஓகேங்களா. ஸோ இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவன் ஒவ்வொரு நாளும் நடக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Solution for the third question. Total distance 4 km. Fraction of kilometer he walks na 2/5 of the total distance அவங்க வந்து நடந்தே போகிறான் தினேஷ். ஸோ டிஸ்டன்ஸ் வாக்டு பை தினேஷ் அப்படின்னா 2/5 ஆஃப் 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டரில் 2/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ் அவன் நடக்கிறான். ஸோ 2/5 into 4 அப்படின்னா இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 2 4s are 8/5. 8/5 அப்படிங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அதை மிக்சடு நம்பராக மாற்றணும் அப்படின்னா 1 3/5 கிலோமீட்டர். ஸோ அவுட் ஆஃப் 4 கிலோமீட்டர் தினேஷ் வாக் 1 3/5 கிலோமீட்டர் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் 1. Fourth problem. There are 80 oranges in a box. Out of these 3/4 oranges are sold.
how many oranges are left அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 80 ஆரஞ்சஸ் இருக்குது, அதில் 3/5 ஆரஞ்சஸ் விற்றுட்டாங்க. அப்போ மிச்சம் எத்தனை ஆரஞ்சஸ்ன்னு கேட்குறாங்க. முதல்ல எவ்வளவு ஆரஞ்சஸ் விற்றுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 80 × 3/5 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆரஞ்சஸ் விற்றுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ சப்போஸ் இதோட இது வந்து உங்களுக்கு 20ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20ல் 20 ஆரஞ்சஸ் விற்றுருக்கீங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தான் உன்னோட கொஸ்டின். ஹவு many ஆரஞ்சஸ் ஆர் லெஃப்ட். அப்போ அந்த 80லேருந்து அந்த 20, சப்போஸ் 20 ஆன்சராக இருந்தால் 20 சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் தான் இங்கே வரும். நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம். A library has in all 2500 books. Out of these 1/5 books are fiction and 7/10 books are autobiographies. How many more autobiographies are there in the library as compared to fiction book? ஒரு லைப்ரரியில் 2500 புக் இருக்குது. அதில் 1/5 ஆஃப் த புக்ஸ் வந்து ஃபிக்ஷன். ஓகேவா? 7/10 ஆஃப் த புக் வந்து ஆட்டோபயோகிராஃபியாக இருக்குது. அப்போது ஹவு many more ஆட்டோபயோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க இதில் ஆட்டோபயோகிராஃபி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபிக்ஷன் புக்கில் வந்து ஆட்டோபயோகிராஃபிக் புக் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன்மா, டோட்டல் புக்ஸ் இன் லைப்ரரி 2500, ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து 1/5. ஸோ நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படின்னா 1/5 ஆஃப் 2500 போடுங்க. 1/5 × 2500னா 1/5 is 5, 5 5 are 25. இந்த 2 0 அப்படி மேலே போய்டும். அப்போ 500 புக்ஸ் தான் ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆட்டோபயோகிராஃபியும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி 7/10, நம்பர் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிஸ்னா 7/10 ஆஃப் 2500. ஸோ 7/10 × 2500னா இந்த 10க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 250 × 7னா 1750 புக்ஸ் அங்கே இருக்குது. லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆட்டோபயோகிராஃபி புக் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the fraction and autobiography book equal to 1750 minus 500. So உங்களோட ஆன்சர் 1250. So last answer, there are 1250 autobiographic books more than fiction books அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 8Eல உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் சம் இருக்குது. அது போக 8Fல இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் செஞ்சுட்டோம். இந்த 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் இதில் C ப்ராப்ளம், உங்களுக்கு F ப்ராப்ளம் செஞ்சுட்டோம், பேலன்ஸ் இருக்க ப்ராப்ளம், அண்ட் தென் இதில் 4th ப்ராப்ளம் மட்டும். ஸோ திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ப்ளீஸ் டூ இட் இன் அ மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட். திஸ் இஸ் அ மோஸ்ட் important exercise. You got more one word in this exercise. Okay, thank you students.